சென்னைக்கு கிளம்பிட்டேங்க. நான் இப்போதான் கிளம்பி வந்தேன். நான் சொன்னேன் போயிட்டு 1 மாசம், அதாவது 4 வாரத்துல நான் வந்துருவேன்ட்டு. அதுக்குள்ள என்ன அவசரம் இப்படி வந்து திடீர்னு வந்து அஸ்வினி, நிக்கிறீங்க? என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல அஸ்வினி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அஸ்வினி. நீ வேற அன்னைக்கு ஒரு நாள் ஃபோன்ல, மம்மி என்ன நீங்க மிஸ் பண்றீங்களா? நானும் உன்னை மிஸ் பண்றேன்னு சொன்னியா? அதனால அப்படி சொன்னா நீங்க ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். வெறும் கை வீசிட்டு வந்திருக்கிறீங்க. இல்லடா, நான் போய் செக் பண்ணேன்டா. ஜஸ்ட் 270 தான் காட்டுச்சு டிக்கெட் ஃபேர். அட பரவாயில்ல, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பிசினஸ்ல செக் பண்ணாச்சு. அப்படியே வந்து 2700ன்னு காட்டுச்சு. எத்திஹாட் ஏர்லைன்ஸ்க்கு நான் வந்து ஒரு கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி லோ காஸ்ட் டிக்கெட் மட்டும் தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. எங்களை மாதிரியான பசங்கள்லாம் வந்து இது நல்லா பாதிக்கப்படுறாங்க. திடீர்னு கிளம்பி வந்துடுறாங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. சத்தியமாக இல்லை, எவ்வளோ பிளான் வச்சுருந்தேன் தெரியுமா? 4 வாரத்தில் நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன திடீர்னு வந்து நிற்கிறீங்க. சே, மம்மிக்கு வந்து மம்மி மேலே வந்து உனக்கு பாசமே இல்லை அச்சுக்குட்டி. ஆனால் இந்த டைலாக சொல்லிடுங்க. அங்கேயே பொட்டியை தூக்கிட்டு எங்க போறீங்களா? உன்னை பார்க்க தான்டா கிளம்பி வரேன். உனக்காக அப்படியே வேகமா வந்து என்ன சொல்றது, அப்படியே ஆர்வமா வந்தேன். ஆனா இவன் என்னை எப்படி ரிசீவ் பண்ணான்னு தெரியுமா? வந்துட்டீங்களா வாங்க அப்படித்தானே என்ன ரிசீவ் பண்ணிட்டு வந்த. நான் வந்து நீங்கள் என்னை வந்து ஒரு 4 மாதம் கழிச்சோ 5 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி வந்து மம்மி வாங்க அப்படின்னுவேன். நான் வாரம் வந்து இருக்கிறீங்க, அப்புறம் நான் என்னது சொல்றது? அதான்டா, எதுவுமே வந்து ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உனக்கு இப்போ மம்மியோட அருமை தெரியாமலாம் இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கும் நான் வந்து ஒரு சில நல்லதெல்லாம் செய்ய வேண்டாம். என்னடா கொள்ளக்கார கூட்டம் மாதிரி சொல்ற? அது கொள்ளக்கார கூட்டம் கிடையாது, அது வேற கூட்டம், அது நரி கூட்டம். நரி கூட்டமா? நான் கூட ஏதோ பாசத்தால இணைஞ்ச கூட்டம்னு நினைச்சேன். நீங்க பாப்பீங்க. ஓகே, பை.